வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழையசோறு பச்சைமொளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த வர குக் வித் கோமாளியில் ஷக்கிலா அவங்க பண்ண எல்லோ பம்ப்கின் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அல்வா பண்ணுறதுக்கு 200 கிராம் போல் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கோம். இப்போ இந்த பூசணிக்காய் உள்ளே இருக்க விதையும் மேலே இருக்க தோலையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பூசணிக்காவை நாம் கேரட் துருவலில் போட்டு நல்லா மெல்லிசாக துருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூசணிக்காவை துருவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கேரட் துருவலில் வந்து அந்த பெரிய ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள், அதில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அல்வா பண்ண மோசில் நல்லாயிருக்கும். அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகின பிறகு இதில் முந்திரி பருப்பை வந்து நம்ம சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை வந்து முழுசாக சேர்க்குறத விட இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அல்வா செஞ்சோம்னா கடைசியில் நம்ம அல்வா சாப்பிடும் போதுல ஒவ்வொரு வாய்க்கும் அந்த முந்திரி பருப்பு வந்து அல்வாவோட கடிபடுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பில் நம்ம எடுத்த பிறகு பேனில் திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்க இந்த பூசணிக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூசணிக்காய் வதக்கும் போதுல அடுப்பை குறைவாக வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த பூசணிக்காவில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போய் பூசணிக்காய் நல்லா வெந்து சாஃப்டாக வரும். இப்போ பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இது போல் நல்லா வெந்த பிறகு இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து 3/4 கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இப்போ பால் சேர்த்துட்டு திரும்பவும் இந்த பால்லே இந்த பூசணிக்காவை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த பால் வந்து நல்லா ட்ரை ஆகி இந்த பூசணிக்காய் இந்த பால்லே நல்லா வெந்து சுருண்டு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இது போல் நல்லா வெந்து சுருண்டு வந்த பிறகு இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை வந்து 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றாப்புல வந்து நீங்கள் சேர்த்துக்கங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு திரும்பவும் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்த பிறகு திரும்பவும் இது தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அந்த தண்ணியில் நல்லா ட்ரை ஆகி திரும்பவும் இது வந்து நல்லா சுருண்டு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்த பிறகு அந்த தண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி இந்த பூசணிக்காய் நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்து இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு திரும்பவும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த நெய்யிலே வந்து இந்த பூசணிக்காய் நல்லா வெந்து திரும்பவும் இந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வந்து நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துட்டு திரும்பவும் இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இது போல் நல்லா சுருண்டு வரணும். இப்போ நம்மளோட எல்லோ பம்ப்கின் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வாரம் குக் வித் கோமாளியில் ஷக்கிலா அவங்க செஞ்ச எல்லோ பம்ப்கின் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவுமே சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.